ஃபோக்ஸ்வேகன் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து வேர்ல்டு ரேலி சாம்பியன்ஷிப் ரேசஸ்லாம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. திருப்பி என்ட்ரி கொடுத்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே நம்பலை. ஆனால் ஃபோக்ஸ்வேகன் கம்பெனி வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் யூரோஸை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டீமையே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. டீம் வந்து யோஸ்ட் கப்பீட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கீ பர்சனை வச்சு தான் வந்து இந்த டீமையே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீமில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, செபாஸ்டியன் ஓகியர், லாட்விலா போன்ற பிரபலமான ரேஸ் டிரைவர்களை மற்ற டீம்லேருந்து வர வச்சு அவங்களோட அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று டைப் போட்டு ஃபோக்ஸ்வேகன் போலோ காரை வந்து ரீடிசைன் பண்ணி ரேலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சு R&D பண்ணி டெஸ்டிங் பண்ணுறாங்க. இந்த டெஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக போகுது. அதாவது 2011 2013 ஆண்டு வரைக்கும் டெஸ்டிங் பண்ணும்போது அவங்க பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. குறிப்பாக செபாஸ்டியன்